இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். ஈரோட்டில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க பேர் தான் பத்மா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 55 வயது ஆகுது. ஆனால் நம்ம பத்மாவை பார்த்தாக்க இப்போ தான் திருமணமான ஒரு நளினமான பெண்ணு மாதிரியான நல்ல அழகான தோற்றத்தில் ரொம்பவே எடுப்பான முன்னழகு தோற்றத்தோடையும் ரொம்பவே அழகாக காட்சி அளிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மாவுக்கு அம்மா அப்பா அப்படின்ட்டு யாருமே கிடையாது. சொந்த பந்தம்ட்டும் பெருசாக எந்த ஒரு உறவும் கிடையாது. தான் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்மா வந்துட்டு கல்லூரி படிக்கிற காலத்திலேருந்தே ரொம்பவே அழகான தோற்றத்தோட இருந்ததுனால சின்ன வயசுலேருந்தே நம்ம பத்மாவை ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் நாளடைவில் தன்னுடைய குடும்ப வறுமையினால் நம்ம பத்மா வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அதிகம் படிக்க கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம பத்மா வந்துட்டு லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்லேருந்து தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் தன்னுடைய கணவர் கூட ஏற்பட்ட வருத்தத்தினாலேயும் தன்னுடைய கணவர் வந்துட்டு அடிக்கடி மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதுனாலையும் நம்ம பத்மா வந்துட்டு குடும்ப வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம பத்மாவுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய தங்கச்சி பையனான சரவணன் அப்படிங்கிறவர் கூட தான் ரொம்பவே நெருக்கமாக பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா தனக்குன்னு இருக்கிற உறவுன்ட்டு யாருமே கிடையாது. தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய தங்கச்சி பையனும் அப்படிங்கிறதுனால நம்ம சரவணனை தான் தன்னுடைய பையனாக நினச்சி ரொம்பவே வந்துட்டு அன்போட தன்னுடைய சரவணன்கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் வயது வந்துட்டு 23 வயது தான் ஆகுது. இன்னும் திருமணமும் பண்ண கிடையாது. படிப்பு முடிஞ்ச உடனே சென்னையில் வந்துட்டு தனக்குன்னு நல்ல ஜாப் கிடைக்கவும் தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு சென்னையில் போய் செட்டில் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை போனதுக்கப்புறமா நம்ம பத்மாவுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஏங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தன்னுடைய தங்கச்சிக்கிட்டேயும் நம்ம சரவணன்ட்டையும் அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்மாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தனிமையில் இருக்க மாதிரியான ஃபீல் இருந்தாக்க அடிக்கடி சென்னை வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லைனா நம்ம சரவணனும் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைனா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தனக்கு வந்துட்டு லீவு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பத்மா பெரியம்மாவை நேரில் சந்திச்சுட்டு தான் போவாங்க. அதனால நம்ம பத்மாவுக்கு பெருசாக எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ரொம்பவே தன்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு தான் சம்பாத்தியத்தில் தான் பண்ணியாகணும், யார்கிட்டையும் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் தான் ஒர்க்குக்கு சேர்ந்து அது மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்பவே நேர்த்தியாக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்போ தான் ஒரு நாள் நம்ம பத்மா பெரியம்மா நம்ம சரவணன்கிட்ட வர தீபாவளிக்கு நம்மளுடைய வீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், சரவணனை 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி வை அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம சரவணனும் 2 நாளைக்கு முன்னாடியே கம்பெனியில் லீவ் கிடைக்கவும் தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போய் ரொம்பவே சந்தோஷமாக அன்னைய பொழுதை கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனை பார்த்த அந்த ஒரு நொடியே நம்ம பத்மா சரவணனை கட்டி அணைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவுக்கு என்ன தான் இன்றைக்கி 55 வயசுக்கு மேலே ஆனாலும் ரொம்பவே இளமையான தோற்றத்தோடு இருந்ததுனாலையும் அவங்களுடைய முன்னழகு கொஞ்சம் பெருசாகவும் ரொம்பவே கவர்ச்சிகரமாகவும் இருந்ததுனாலையும் நம்ம பத்மாவை பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு நம்ம பத்மா பெரியம்மா கூட ரொம்பவே அந்யோன்யமாக பழகினாலும் தன்னுடைய அம்மாவாக தான் நினச்சாலும் நம்ம சரவணனுக்கு நம்ம பத்மாவை அன்னைக்கு அந்த ஒரு தோற்றத்தில் பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பத்மா பெரியம்மா மேலே ஒரு கண்ணு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சரவணனுக்கு திருமண வயது ஆகவும்
அந்த ஒரு நேரத்தில் நம்ம பத்மாவை பார்த்தப்போ கொஞ்சம் கவர்ச்சிகரமாக இருந்ததுனால பத்மா பெரியம்மா மேலே ஒரு கண்ணு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் சரவணனை வந்துட்டு கட்டி அணைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமாவிலேருந்து நம்ம சரவணனுக்கு நம்ம பத்மா பெரியம்மா மேலே ரொம்பவே ஏக்கத்துலேயும் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம பத்மா பெரியம்மா கிட்ட கொஞ்சம் இந்த தீபாவளி முடிகிறதுக்குள்ளார ரொம்பவே ஓப்பனாக பேசி நம்ம பத்மா பெரியம்மாவை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போன சரவணன் வந்துட்டு நம்ம பத்மாவுக்கு தேவையான எல்லா உதவியுமே செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டபுள் மீனிங்கில் வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவுக்கு நல்லவே இந்த மாதிரியான விஷயத்துலையெல்லாம் வந்துட்டு அனுபவம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால சரவணன் வந்துட்டு அவங்கக்கிட்ட பேசுகிற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன தான் நம்ம சரவணன் வந்துட்டு பிள்ளையாக நினச்சாலும் இன்றைக்கி தன்னுடைய தங்கச்சி பையன்தானே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம பத்மாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவே ஏக்கங்கள் வந்துட்டு அதிகமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு தான் இஷ்டப்பட்ட மாதிரி தன்னுடைய கணவர் கூட வந்துட்டு ரொம்பவே அந்யூன்யமான இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஏங்கி போய் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால் நம்மளும் சரவணனை கண்டிப்பாக நம்மளுடைய ஏக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்மளுடைய தங்கச்சி வரத்துக்குள்ளாரியே இன்றைக்கி இரவுக்குள்ளார நம்ம சரவணன் கூட எப்படியாச்சும் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன்கிட்ட பகல் முழுக்க ரொம்பவே ஜாலியாக சிரித்து பேசி தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளுடைய பெரியம்மா வந்துட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருக்காங்க. அதனால தான் நம்மளுடைய ஏக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி அவங்களே இன்றைக்கி க்ரீன் சிக்னல் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இரவு வந்துட்டு தூங்கும்போது தனி அறையில் தான் தூங்கியிருக்கிறாங்க. அப்போ தான் சாப்பிடும்போதே நம்ம சரவணன்கிட்ட வந்துட்டு சொன்ன வார்த்தையை நினச்சி பார்க்குறாங்க. நீ இன்றைக்கி ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைன்னா இன்றைக்கி பெரியம்மா கூட தூங்குறியா? ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமா நீ உடனடியாக சென்னைக்கு போயிடுவ. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ நாள் தான் நானும் தனிமையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன்கிட்ட பேசின வார்த்தையை நினச்சி பார்த்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு வேகமாக நம்ம பத்மா பெரியம்மா ரூமுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம பத்மா வந்துட்டு குளிச்சுட்டு பாவடியோடையே வெளியில் வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கோலத்தில் நம்ம பத்மா பெரியம்மாவை பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வித்தியாசமான பார்வையில் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மாவும் அரைகுறை ட்ரெஸ்ஸில் இருந்ததை பார்த்துட்டு நம்ம பத்மாவுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனடியாக நம்ம சரவணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கையை பிடிச்சி இழுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியாக ரூமை லாக் பண்ணிவிட்டு அன்றைக்கி இரவு முழுக்க நம்ம பத்மா பெரியம்மா கூட வேணாங்க ரொம்பவே சந்தோஷமாக அன்னைய இரவு பொழுதை வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மா வந்துட்டு இன்றைக்கி என்னதான் வயசில் மூத்தவங்களாக இருந்தாலும் தனக்கு அம்மாங்கிற முறை இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்தில் ரொம்பவே ஏக்கத்தில் இருந்ததுனால நம்ம சரவணனை தான் ஆசை தீர அவங்களுடைய ஏக்கத்தை வந்துட்டு வெளிப்படையாகவே தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 55 வயசு ஆனாலும் நம்ம சரவணனுக்கு ஈக்குவலாக ஈடு கொடுத்து தன்னால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு நம்ம சரவணனை வந்துட்டு சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு வந்துட்டு இப்போ தான் இளம் வயசு அப்படிங்கிறதுனால நம்ம பத்மாவை புளின்னு புளிஞ்சு தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய ஆசை முழுக்க நம்ம பத்மா பெரியம்மா கிட்ட வந்துட்டு காட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு நாள் சுகத்தில் அடிக்ட் ஆகிட்டாங்க ரொம்பவே பத்மா. அதனால் நம்ம பத்மாவால் நம்ம சரவணனை மறக்கவே முடியல. தன்னுடைய தங்கச்சியும் அடுத்த நாள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி வந்தாலும் தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு தூங்கினதுக்கப்புறமா மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம சரவணன் கூட அந்த ஒரு விளையாட்டை விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தீபாவளிக்கு நைட்டும் சரி, தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்துட்டு சரவணனுடைய அம்மா எல்லாமே நம்ம பத்மா வீட்டில் தான் தங்கியிருந்துருக்கிறாங்க. ஆனால் இரவு பகல்னு கூட பார்க்காம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் நம்ம சரவணன் கூட
தான் இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் வந்துட்டு ஏக்கத்தில் இருந்த பத்மாவுக்கு நம்ம சரவணன் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கவும், நம்ம சரவணனை எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க முடியுமோ அந்தளவுக்கு தன்னுடைய ஏக்கத்தை வந்துட்டு அந்த விஷயத்தில் தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தான் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம பெரியம்மா கூட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவை வந்துட்டு மறக்கவே முடியல. ஒரு வாரம் கழித்து சென்னைக்கு வந்துட்டு எப்படா நம்ம பெரியம்மாவை விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் சென்னைக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னைக்கு போனதுக்கப்புறமா அடிக்கடி வந்துட்டு நம்ம பெரியம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி வீடியோ காலில் வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரம் வந்துட்டு தான் கூட வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்தில் ரொம்பவே சந்தோஷப்படுத்தினதுனால ஒரு நிமிஷம் கூட நம்ம சரவணனை வந்துட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியல பத்மாவுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஏக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க நம்ம சரவணன். அதனால் நம்ம சரவணனை எப்படியாச்சும் நம்ம ஈரோட்டுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாகணும். அப்படி இல்லைனாக்க நம்ம வந்துட்டு சென்னைக்கு போகணும். ஆனால் நம்ம சென்னைக்கு போனாலும் நம்மளுடைய தங்கச்சி வந்துட்டு வீட்டில் தான் இருப்பா. அதனால் நம்ம வந்துட்டு சரவணன் கூட தான் இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்டில் வந்துட்டு தான் வேலை செய்கிற கம்பெனிலேயே நம்ம சரவணனுக்கு ஒரு வேலை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு கம்பெனியில் வந்துட்டு நல்ல ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை வந்துட்டு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சிக்கிட்டேயும் பர்மிஷன் கேட்குறாங்க. நம்ம சரவணன் வந்துட்டு சென்னையில் வேலை பார்த்த கம்பெனிலேயும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, லீவே கிடையாது அப்படிங்கிறதுனாலையும், அதை விட நம்ம ஈரோட்டில் வந்துட்டு அந்த ஒரு கம்பெனியில் சம்பளம் வந்துட்டு அதிகம் அப்படிங்கிறதுனால நம்ம சரவணனும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஈரோட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கம்பெனியில் வேலை இருக்கிறதுனால நம்ம பெரியம்மாவையும் பத்திரமா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம சரவணனுடைய அம்மா வந்துட்டு நம்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் போன இடத்துல நம்ம சரவணனுடைய பெரியம்மா பத்மாவும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறதுனால அவங்களுக்கு ரொம்பவே சௌரியமாக போயிடுது. தான் இஷ்டப்பட்ட மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு நிமிஷம் கூட பாக்கி இல்லாமல் தன்னுடைய பெரியம்மா கூட ரொம்பவே சந்தோஷமாக அந்த ஒரு வாழ்க்கையை வந்துட்டு என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். நாளடைவில் இவங்களுடைய உறவு இப்படியே போகுது. திருமண வயது வேறு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு வந்துட்டு அலைன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அலைன்ஸ் பார்த்து நம்ம சரவணன் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டானா நம்மளை வந்துட்டு மறந்துடுவானோ அப்படின்னு சொல்லி நம்ம பத்மா வந்துட்டு ஏங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சரவணன்கிட்ட ஓப்பனாகவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது, ஆமாம் பெரியம்மா, நானும் எவ்வளோ நாள் தான் தனிமையிலேயே இருக்கிறது. நீங்கள் உங்கள் கூட இன்றைக்கி நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி வேணாமா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ வந்துட்டு இன்னொருத்தையை திருமணம் பண்ணிக்கிறத பற்றிலாம் எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் என் கூட வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இதே பாசத்தோட இதே சுகத்தை எனக்கு எப்பயும் தருவியா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன பெரியம்மா, நான் இன்றைக்கி இருக்க மாதிரி தான் நான் உங்கள் கூட என்றைக்கும் இருப்பேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஆனால் உங்கள் கூடவே நான் இல்லைனாலும், நான் திருமணம் பண்ணிட்டாலும் அடிக்கடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாதத்துக்கு ஒரு டைமோ இல்லை 2 டைமோ கண்டிப்பாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வீட்டில் பார்த்த பொண்ணை வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்லேருந்து தான் மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பெரியம்மா கிட்டேயே நல்லா ப்ராக்டிக்ஸ் எடுத்ததுனால நம்ம சரவணன் வந்துட்டு தன்னுடைய மனைவியை அந்த விஷயத்தில் ரொம்பவே சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ணை வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்தில் சந்தோஷமாக வச்சுக்கிறவங்களால ரொம்பவே கண்ட்ரோலாக தன்னுடைய மனைவியை வந்துட்டு தான் கட்டுப்பாட்டுக்குள்ளாரியே வச்சுருக்காரு நம்ம சரவணன். அதனால் தன்னுடைய மனைவிக்கிட்டேயும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்த காரணத்தினாலேயும் நம்ம சரவணனுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி அடிக்கடி
நான் பெரியம்மா வீட்டுக்கு போகிறேன், பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வரேன், இல்லைனா ஆஃபீஸ் வேலையாக வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அடிக்கடி இரவு நேரத்தில் வந்து நம்ம பெரியம்மா பத்மா கூடயும் ரொம்பவே சந்தோஷமான பொழுதை வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தான் மனைவிக்கும் தெரியாமல் தான் மனைவி கூட டெய்லியும் வந்துட்டு அடிக்கடி பகல்லையும் நம்ம பெரியம்மா கூட இரவு நேரத்துலையும் 2 பேத்து கூடயுமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பெரியம்மா பண்ணது தப்பு தான் அப்படிங்கிறத உணர்ந்தாலும் அந்த நேரத்தில் அந்த ஒரு ஏக்கத்தை யார்கிட்ட தான் தீர்த்துக்கிறது, யார்கிட்டயோ போகிறதுக்கு நான் என்னுடைய பையன்கிட்டயே போயிடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே நம்ம சரவணன் கூட வந்துட்டு அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.